ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா பெங்களூரில் கோலார் சைடில் பண்ணுற சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிய விடுங்க. அப்போ தான் கருகிடாமல் இருக்கும். கடலைப்பருப்பு இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது வறுக்காத பச்சை வேர்க்கடலை தான். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமாவே நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் வறுக்காதது சேர்த்துருக்கிறதுனால நல்லா பொரிய விட்டுருக்கேன். வேர்க்கடலை நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்கும், அது வரைக்கும் நல்லா பொரிய விட்டுருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா மற்ற பொருட்களை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக ஆயிருக்கு. ரொம்பவும் கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கும்போது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். மாற்றினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் அதே கடாயை வச்சுக்கலாம். அதில் இருக்க ஆயிலே போதுமானது. 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் இருக்கும், அதுவே போதுமானது. இப்போது அதே கடாயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு, நான் பெரிய சைஸ் பூண்டு பல் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு 4 பல் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாகவும் எடுக்க வேண்டாம். மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துட்டு கூடவே ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் தக்காளியோட புளிப்பு, கொஞ்சமாக புளியும் சேர்ப்போம், அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் காரம் சேர்த்துருக்கேன். காரம் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஜீரகம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதுலேயே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி இன்னுமே கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. தோல்லாம் நல்லா கழண்டு வர்ற அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த பருப்பு, வறுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே தக்காளி, மற்ற பொருட்கள் சேர்த்து வதக்கினேன், அதையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சட்னிக்கெலாம் எப்போவுமே கல் உப்பு சேர்த்து அரைக்கும் போது நல்லாயிருக்கும். கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வானலியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையே கலந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியை அரைக்கக்கூடாது. நல்லா திக்காக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் சட்னிக்கு தாளிப்பு சேர்க்க வேண்டியதான். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஜாஸ்தி தேவைப்படாது. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து பொரிஞ்சே விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 கொத்து கருவேப்பிலையே இந்த மாதிரி பாதியை கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், தாளிப்பு சேர்த்தாச்சு. நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் நம்ம சைட் சட்னியை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். புதுசாக இந்த பெங்களூர் சைட் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெங்களூரில் கோலார் சைடில் இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இட்லி தோசையோடு இல்லை, வெரைட்டி ரைஸோடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.